மதுரை ஏர்போர்ட்டில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அது அவங்களுடைய சொன்ன கருத்து நல்ல கருத்து. டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொன்ன கருத்து என்பது பாதுகாப்புன்னு என்ன சொன்னாச்சுன்னா, ஒருவேளை அல்லது நாளைக்கு வேற மாதிரி சூழ்நிலை வந்தால் விஜய்க்கு எந்த விதமான பாதுகாப்பு இருக்காது, கரூர்லயே அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படாது அப்படிங்கறத அவங்களுடைய கருத்தா சொல்லியிருக்காங்க. வேற ஒண்ணு, இது முதலமைச்சர் செய்த மிகப்பெரிய தவறு. நீதிமன்றத்தை மதிக்காமல், நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல் நீதிபதிகள் மீதே இம்ப்ளீச்மெண்ட் கொண்டு வருவது இது மிகப்பெரிய ஒரு மோசமான முன்னுதாரணமான செயல். இது ஒவ்வொரு மக்கள் மனதிலும் இன்றைக்கு கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்திருக்கிறது. ஏற்கனவே பூரணச்சந்திரன் அவரே தன்னை எரித்துக் கொண்டார். அதிலும் திருப்பரங்குன்றத்தில் அந்த புனித இடம் புனிதம் கெட்டுவிடக்கூடாது என்பதற்காக கடவுள் மறுப்பு கொள்கையில் இருந்த பெரியார் சிலை முன்னாலேயே அவர் தீ வைத்து தன்னை கொளுத்தினார். அது ஒரு நல்ல முன்னுதாரணம் இல்லை. இளைஞர்கள் அந்த மாதிரி காரியங்களை யாரும் செய்யக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் இன்னைக்கு ஒவ்வொருவருடைய மனதிலும் பெண்கள் மட்டுமல்ல, எல்லோரும், தமிழகம் மட்டுமல்ல, உலகெங்கும் வாழும் தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக ஒவ்வொருடைய மனதிலே தீபம் ஏற்ற வேண்டும் என்ற உணர்வு வந்திருக்கு. அதனுடைய அடிப்படையில் இன்னைக்கு அங்குள்ள பெண்கள், நீங்கள் சொல்லிதான் எனக்கு தெரியும், அங்குள்ள பெண்கள் தீபம் வைத்து மும்முரமாக இருக்கிறார்கள். உண்மையிலேயே அது பக்தியின் ஒரு அம்சமாக வரவேற்கப்படக்கூடிய ஒரு அம்சம்.